இந்த அன்பு இல்லாததினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தேசம் கிறிஸ்துவ அன்பை சரியாக புரிந்து கொள்ளாததினாலே சபை ஸ்தோத்திரம் ரட்சிப்பும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் குறைபட்டு போச்சு. அதனால் இந்த இடத்துல கர்த்தருடைய அன்பை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். வேதத்தில் நீங்கள் இதுக்கு பேர் புத்துணர்ச்சி முகாம். நீங்கள் எல்லா காரியத்தில் நிறைந்தாலும் தேவனுடைய அன்பில் நிறையலைன்னா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய விசுவாசம் எல்லாம் பாழா போயிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா விசுவாசம், ஸ்தோத்திரம், அன்பு, நம்பிக்கை, இதில் எது பெரியது என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது அன்பே பெரியது. ஒரு அல்லையிலே சொல்லிடுங்க பார்க்கலாம், கை கொடுங்க பார்க்கலாம், அவங்கள பார்த்து சொல்லுங்க அன்பே பெரியது. கர்த்தருடைய அன்பு தான் கர்த்தருடைய வார்த்தை. எடுத்து வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 37 வரை ஒரு வாசிங்க பார்க்கலாம். 30 37 வரை. பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகாவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இங்க ஸ்தோத்திரம், சமாரியன் என்ற ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஓமையை ஏன் சொல்லுகிறார் என்ற பதத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். அதிலிருந்து நீங்கள் 25 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் வருகிறான். அவரை சோதிக்கும்படி போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. கவனித்துக் கொள்ளுங்க. எடுத்ததுமே நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், தேவனுடைய இதை குறித்து பேசுகிறான். அப்ப எவ்வளவு அவன் ஆண்டவர் அறிந்திருப்பான் பாருங்களேன். அவன் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு ஆண்டவர் பேசுகிறார், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கிறார். நியாயப்பிரமாணம் மோசே நியாயப்பிரமாணத்தில் 613. அது எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுங்க. தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் பிரதானமானது எதை அதை மாத்திரம் பேசணும். எவ்வளவு ஞானம் பாருங்களேன். ஆண்டவர் ஒரே கேள்விதான். வேதத்தில் எப்பொழுதும் நம்ம ஆழமா இருக்கணும், அறிவா இருக்க வேண்டும், ஞானமா இருக்க வேண்டும். அவனை பார்த்து கேட்கிற போது ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்ட உடனே கர்த்தர் கொடுத்ததை கொடுக்கிறான் பாருங்களேன். வாசிங்களேன். நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடு அன்பு கூறு. அல்லேலூயா. கவனிங்க, அன்பு குறித்தான பிரதானமான அந்த கற்பனை எடுத்து சொல்லுகிறார். கவனிங்க, இந்த குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில், தனிப்பட்ட ஜீவியத்தில், தேசத்தில் நீங்கள் எதை ஒன்று செய்ய வேண்டும் என்றாலும் எதனால் செய்ய வேண்டும்? அன்பினால் செய்ய வேண்டும். இதை தான் கற்றுக் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யம் செல்வதற்கு கூட ஆண்டவர் ஆணித்தரமான ஒன்றை குறிப்பிட்டு காட்டுகிறார், பிரதான அன்பு. அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம செய்வது எதுவுமே பிரயோஜனமற்றது என்று சொல்லிக் கொடுக்கிறார். சரிங்க, நீங்கள் கவனிங்க. அவர் சொல்றார், தேவனிடத்தில் அன்பு கூறு. ஏன் அன்பு கூறணும் அங்க சொல்றார்? அந்த வசனத்தை வாசிங்க. நீங்க உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது போல நீங்க என்ன பண்ணணுமா? பிறனிடத்தில் அன்பு கூறணும். இது என்ன காட்டுகிறது அப்படி சொன்னீங்கன்னா, அன்பு தேவனிடத்தில் கூறுகிறது. ஸ்தோத்தரிக்கிறோம். மனிதனிடத்தில் காட்டும் போது தான் பரலோகத்தின் சிந்தையும் தேவ திட்டமும் பூமியில் வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய கொடுத்த அந்த கட்டளையின் பிரமாணம் எப்பொழுது ஃபுல்ஃபில் ஆகுது, எப்பொழுது பரிபூர்ணப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களன்னா, தேவனிடத்தில் அன்பை கொண்டு வந்து மனிதனிடத்தில் காட்டும் போது தான் அது ஃபுல்ஃபில் ஆகிறது. அங்கே தான் தேவ சித்தமே தொடங்குகிறது. அல்லையா சொல்லுங்களேன். அதனால தான் காற்றை கடலை அசைச்சவங்க கூட தேவனிடத்தில் சரியான ஒரு விடுதலை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தேவ சபையும் தேவ ஸ்தோத்திர ஜனங்களும் இன்று பாழாய் கிடக்கிறார்கள். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அன்பு தேவனிடத்தில் கூறுனது மாத்திரம் இல்லை, அது பூரணமாவனா அல்லது தேவ சித்தம் நிறைவேறணும்னா அந்த அன்பை யார் இடத்துல காட்டணும்?
சொல்லுங்களேன், கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அது யார் இடத்துல காட்டணும்? பிறரிடத்துல காட்டணும். பிறரிடத்துல நீங்க காட்டணும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா தேவ அன்பை எப்பொழுது பூரணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் இருந்த அன்பை எடுத்து மனிதனிடத்தில் காட்டும் போது தான் ஒரு மனிதனை நீயே ஃபுல்ஃபில் ஆவர். அல்லையா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் ஆவியில வளர்றோம் வாடுறோம்னு சொல்றேங்களே, ஆவியில ஊழியம் செய்யறோம்னு சொல்றேங்கல்ல, ஆவியில ஆராதிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, அது எங்க ஃபுல்ஃபில் ஆகுதா? முழுமை அடைகிறதா? மனிதனிடத்தில் அந்த அன்பை காட்டுகிற போது. அல்லேலூயா. நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளே ஊழியங்களுக்குள்ளே நிறைய இடர்கள் பிரச்சனைகள். அங்கு என்ன அறிந்தார்கள் என்ன அறியவில்லை என்பது தான் இந்த ஓமையிலே ஆண்டவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். இது ஜனங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. இங்க பரலோகம் என்ன? ஆவி. மனுஷன்னா மாம்சம். ஆவி மாம்சத்தில் கனெக்ட் பண்ண போது தான் மாம்சமே ஆவிக்குள்ளாய் நிறைவடைகிறது. அல்லேலூயா. இந்த தேவ சித்தத்தை, இந்த தேவ திட்டத்தை தான் ஆண்டவர் எதிரே பார்க்கிறார். நான் ஆவிலேயே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுறது இல்லை. நான் ஆவியில் வாழ்கிறேன். நான் மாம்சத்தோடு கனெக்ட் பண்ணணும். என் மாம்ச சரீரம் ஆவிக்குள்ளா கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? தெய்வீக அன்பிலே நான் கனெக்ட் ஆக வேண்டும். அல்லேலூயா. அங்கதான் சொல்றேன், தேவ சித்தம் நிறைவடைகிறது என்று சொல்லுகிறேன். சரிங்க, 10:30 வாசித்து பாருங்க. அதுல இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எங்க வருகிறான்? எரிகோவுக்கு வருகிறான். நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. இந்த மனிதன் அடிக்கப்படுவதற்கு, காயப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போறான். நீங்க கவனிக்கணும். இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது போல பழைய ஏற்பாட்டில் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போய் தன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் தொலைத்தவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஸ்தோத்திர டெஃபினேஷன்லாம் ஆண்டவர் சொல்றார். எப்பொழுதுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது ஆவியில நிறைந்து, ஜபத்தில் நிறைந்து, ஆராதனை நிறைந்து தான் போறான். ஆனால் இது கள்ளனுக்கு தெரியாது. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர் கையில். கள்ளன் ஆவியில இல்ல, மாம்சத்தில் இருக்கிறான். அவன் பேச்சும் அவன் செயலும் எப்படி இருக்கிறது? அவனை அடித்து, யார? பிரசன்னத்தில் நிறைந்தவனை, ஆவியில நடக்கிறவனை, ஆண்டவருக்கு தண்டனை, எருசலேமிலே போய் காத்திருந்து அழுது திரும்பி வந்தவனை, இப்போது மாம்சமானவன் என்ன பண்றான்? ஸ்தோத்திரிக்கிறோம். அவனை அடித்து, அதை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி உயிருராக விற்று போனார்கள். இது அப்படியே ஒரு ஆக்ஷன்ல நீங்க பார்க்க போறீங்க. இப்போது நாடகம் மாறி அது ஒரு சின்ன 5 நிமிடத்தில் அந்த காட்சியை நான் உங்களுக்கு அதை விவரித்து சொல்லுகிறேன். அப்படி கவனிங்க. இப்பொழுது எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகிறான். வழியிலே 2 கள்ளர்கள் வருகிறார்கள். பிரசன்னத்தில் இருந்தவனை, தேவனுக்கு வாடுகிறவனை, ஸ்தோத்திரம், அவர்கள் அடித்து காயப்படுத்தி, ஸ்தோத்திரம், அவனை குற்றூராய் விட்டு ஓடுகிறார்கள். அப்போது அந்த வழியே ஆசாரியன் வந்து அவரை கிட்ட நின்று அவரை பார்க்கிறான். அவன் பார்த்து, கவனித்துக் கொள்ளுங்க, இந்த வார்த்தைக்கும் இதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஆசாரியன் பார்த்துவிட்டு, ஆவியில் இருக்கிறவன் பார்த்துவிட்டு அவன் விலகி ஓரமாய் போய் விடுகிறான். இரண்டாவது, ஏன் உதவி செய்யவில்லை? அதை நீங்கள் அந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து லேவியன் ஒருவன் வருகிறான். இவனுடைய நோக்கம் என்ன? ஆசாரியனை பார்த்த அவன் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் தான் வாழ்கிறான். அவன் எப்படியும் நடக்கிறான். இவன் கர்த்தரையும் வசனத்தையும் பார்க்கவில்லை. உதவி செய்யணும்னு மனசு இருந்து கூட, கர்த்தருடைய ஆலயத்திலே செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. ஆலயம் சென்று கரையோடு செய்யக்கூடாது, ரத்தத்தோடு செய்யக்கூடாது, குளிக்கணும், துணி மாற்றணும். அதனால அவனும் விலகி ஆசாரியன் வந்த வழியே போகிறான். ஆசாரியன் உடைய கிறிஸ்துவ அன்பு எங்கு பூரணப்படுகிறது? இங்குதான் பூரணப்படுகிறது. அவருக்கு உதவி செய்த போதுதான் பூரணப்படும். இரண்டாவது, லேவியன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று பிறந்தவன் என்றே சொல்லலாம் லேவி குடும்பம். ஆனால் அவனும் பார்த்து மனித பிரகாரம் கட்டளைகளை, கற்பனைகளை அவன் கண்டு கர்த்தருடைய ஆலயம் ஸ்தோத்திரிக்கிறோம் வேலை செய்வது நினைத்து அவன் கரையும் திரையும் படக்கூடாது என்பதை விலகி போய் விடுகிறான். அதே வழியே இன்னொரு சமாரியன் வருகிறான். இப்பொழுது சமாரியன் அவன் காயங்களை கட்டுகிறான். அவனுக்கு இப்போது திராட்சை ரசத்தை கொடுக்கிறான். அவனை ஆற்றி தேற்றி
தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவனை ஸ்தோத்திரம் சத்திரத்தில் கொண்டு போய் விடுகிறான். சத்திரத்திலே அவனிடத்திலே வைத்து அவன் சொல்கிறான், இவனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், உன் காயத்தை கட்டுங்கள், நான் திரும்ப வருகிற போது அவன் மீதியான செலவு பண்ண பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் கரத்தில் இருந்து எடுத்து அவன் கொடுக்கிறான். இப்பொழுது கவனிங்க, இந்த செய்தியிலே என்ன உங்களுக்கு புரிகிறது? ஸ்தோத்திரம், ஆசாரியன் தான் கர்த்தருடைய வசனங்களை அறிந்தவன், ஆவிக்குரியவன், பரலோகத்தின் பிரமாணத்தை அறிந்தவன். ஆனால் அவன் வந்துதான் என்ன கர்த்தருடைய அன்பு எங்க பூரணப்படுதுன்னு சொன்னேன், எங்க தேவசத்தை நிறைவேறுதுன்னு சொன்னேன், மனிதனிடத்திலே காட்டுகிற போது. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசாரியன் என்ன செய்தான்? வந்து பார்த்தான், அவன் இறங்கி போக மனமில்லை, அழுக்கானவனை தொட மனமில்லை, அவனுக்கு உதவி செய்ய மனமில்லை, மொத்தத்தில் கர்த்தருடைய அன்பை செலுத்த அவனுக்கு மனமில்லை. அல்லேலூயா. அவனுடைய ஸ்டேட்டஸ் அவனை தடுக்கிறது, அவனுடைய உயர்ந்த ஸ்தோத்தரிக்கிற பதவி அவனை தடுக்கிறது. ஆனால் தொடர்ந்து வந்த லேவியனாவது அதற்கென்று பிறந்தவன் அல்லவா அவன், அவனாவது செய்வான் என்று பார்த்தால் அவனும் ஆசாரியன் கற்றுக் கொடுத்த ஒரு பகுதி தான் தெரிகிறது. என்ன செலுத்தணும்? தேவனிடத்தில் அன்பு கூறு தான் தெரிகிறது. தேவனிடத்தில் முழு பலத்தோடு அப்படி ஆராதிப்போம் பாருங்களேன், துதிப்போம் பாருங்களேன். ஆனால் பக்கத்தில் ஒரு குற்றுராய் விடப்பட்ட ஒருவனை அவன் கண்டு காணாமல் போய்விடுகிறான். இங்கே சமாரியன் எப்படி மெச்சப்படுகிறான்? சமாரியன் அது தகுதி இல்லாதவன். அந்த நாட்களிலே ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவாலயத்தில் பிரவேசிக்க தகுதி இல்லாதவன், தூரமாய் கிடக்கிறவன். ஆனால் அவன் பாருங்க, இரண்டாவது பிரமாணத்தை, முதல் பிரமாணம் ஏற்கனவே உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, முழு அன்போடு செலுத்துகிறேன், என் சூழ்நிலையும் என் பாவமும் என்னை தடுக்கிற இந்த தூரம் இருந்த அவன் இரண்டாவது பிரமாணத்தை, மனிதனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த பிரமாணத்தை தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட தகுதி இல்லாத அவன் நிறைவேற்றுகிறான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஓடி வந்து மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறான். இப்போது பரலோக ராஜ்யம் மாம்ச நிறத்தில் வந்து கனெக்ட் ஆகுது. அல்லையா சொல்லுங்களேன். தேவனுக்கு மிகவும் சந்தோஷப்படுத்துகிறவன் யாருங்க? ஸ்தோத்திரிக்கிறவன். தேவனுடைய பிரமாணத்தை தேசத்தில் நிறைவேற்றுகிறவன் யாருங்க? நல்லே சமாரியன். நல்லே சொல்லுங்களேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் அதிக அன்பு வச்சிருக்கிறேன், எனக்கு வேதம் தெரியும், நான் ஆவியில் நடக்கிறனாலும் நம்முடைய பிரமாணத்தை மனிதனிடத்தில் நாம் நிறைவேற்ற போகிற போது பரலோக ராஜ்யமே மகிமைப்படுகிறது. அல்லையா சொல்லுங்களேன். ஒரு ஆத்மா மனம் திரும்புவது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது, ஒரு ஆத்மா கர்த்தருக்குள்ளே வருகிறது. யோசித்து பாருங்களேன். சமாரியன் அன்பு செலுத்துகிற போது பரலோக ராஜ்யமே இப்போது இங்கே திரும்பி பார்த்துருக்கோம். அல்லையா சொல்லுங்களேன். பார்க்கலாம். அங்கே தொடர்ந்து அந்த வேதத்தை நீங்க வாசித்தீங்களான்னு தெரியும். 36 வாசிங்க. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? யாரு பிறனாய் இருந்தான்? கேள்வி என்ன? அந்த வசனத்துல நீங்க 25-24 வாசித்து பாருங்களேன். யார் அவனுக்கு பிறனாய் இருந்தான்? அதற்கு அவர் நியாயப்பிரமாணம் இல்ல, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு இயேசு சொல்றார். அல்லேலூயா. இப்பொழுது அந்த ஓமையை சொல்றார். 3 பேர் வராங்க. இப்போ அவனுக்கு கொஞ்சம் இதுவாச்சு. ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். பிறன் யார் என்றால் ஆசாரியன். அவன் தானே ரொம்ப பக்தி, தேவனிடத்தில் வாடுகிறவன். அவன் கைகளை உயர்த்தி இப்படியா அவன் நாமே நல்லலையா சொல்லுகிறான் நினைத்தார். ஒருவேளை அப்படி இருக்குமா நினைக்கிறான். இல்லை. அல்லது அந்த குடும்பத்திலே பிறந்த ஒருவன் இருக்கிறானா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் அவனுக்கு உதவி செய்தவன்? வாசிங்க 36. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருக்கிறான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொன்னான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. யார் இரக்கம் செய்தான்? யாருக்கு இரக்கம் பாராட்டனா? கவனிங்க. கள்ளன் கொல்லவும் அழிக்கவும் இன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் பாருங்களேன், அவனை அடுத்து, அவனை துன்புறுத்தி, அவனை காயப்பட்டு, அவனுடைய செயல்களே அவன் யார் என்று காட்டி கொடுக்கிறது. அல்லையா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். நீதிமொழிகள் சொல்லுவோம், உன் பேச்சே, புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்தரிக்கிறோம், அந்த பேதுருவை பார்த்து சொல்லுவோம், உன் பேச்சே நீ யாருன்னு சொல்லிடுது. அல்லையா சொல்லுங்களேன். ஒரு அல்லையா சொல்லுங்க பாருங்களேன். ஸ்தோத்திரம். நீ யார் அப்படின்னு பார்த்தீங்களா? மாம்சமானவனிடத்திலே அன்பு கூறுகிறவனுக்கு. கவனிங்க, ஆவி என்பதே தன்னை தியாகம் பண்ணுவது, தன்னை கொடுப்பது, தன்னை அர்ப்பணிப்பது.
ஸ்தோத்திரம். பாருங்களேன், அவன் தன் பணத்தை கொடுத்தான், அவனை காயம் கட்டினான், அவன் திராட்சரசம் ஊட்டினான். ஸ்தோத்திரிக்கணும். அவன் சுய வாகனத்தில் ஏற்றி, கஷ்டம் இருக்குது தான், அங்கே தியாகம் இருக்கிறது பாருங்களேன். அவன் மாம்சமானவன், ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன் எல்லாரும் நினைச்சாங்க. ஏசப்பா நினைக்கல, அவன் பக்கம் தான்டா பரலோக ராஜ்யமே திரும்புதுன்னு சொன்னார். ஒரு அல்லையா சொல்லிடுங்க பார்க்கலாம். தேவ ஜனமே, ஆண்டவர் இப்பொழுது கேட்கிறார். இதில் அவன் கேட்கிறான் ஆண்டவரத்துல, இதற்கு யார் பிறன் என்று கேட்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அப்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போ அந்தபடியே செய் என்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்தபடியே நீ ஆராதிக்கிற சரி, அதெல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு பகுதி தான். உன் அன்பு நிறைவேறனா உன் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறணும். அல்லையா சொல்லுங்களா பார்க்கலாம். நீயே அதன்படி செய். இப்போ அடிப்பட்டு விழுந்து கடன்ல ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்றாரு, சமாரியனை காட்டு கொடுக்கிறார். ரியலா சமாரி ஒன்னா கொஞ்சம் தெரியலைங்களா? எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து பேசுகிறது போடு சீசர்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்ன இவர் சமாரிய பெண்ணிடம் பேசி கொண்டிருக்கிறாரு. சமாரியா தூரம், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், ஸ்தோத்திரம் அவமானப்படுத்தப்பட்டவர்கள், கர்த்தருடைய சமூகத்துக்கு உன்னை வராதன்னு ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லுவாங்கன்னா, அப்போ எப்படி தள்ளப்பட்ட பாருங்களேன். சமாரியன் வந்தால் தீட்டுன்னு சொல்லுவாங்க. யூதர்கள் அந்த தெரு வழியாக கூட வரதில்லை. ஆனால் கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற முழு அன்பம் அவனிடத்துல கொட்டி கிடக்கிறது. அல்லையா சொல்லுங்களேன். தெய்வ ஜனமே, தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், தேவ அன்பு உலகத்திலே பூரணப்பட வேண்டும் என்றால், தேவ அன்பு உன்னிடத்தில் நிறைவாக வேண்டும் என்றால், ஏன் பரலோக ராஜ்யத்தின் தேவன் முன்பட்சமாக திரும்ப வேண்டும் என்றால், நீர் காண்கிற உன்னுடைய சகோதரனிடத்திலே, காயப்பட்டவன் சகோதரனிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், யாருக்கு இரக்கம் செய்யணும் ஆண்டவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இரக்கம் செய்தவன் யார் என்று கேட்கிற போது, இரக்கம் செய்தவனே நீயும் அப்படியே போய் கை கொடுத்து சொல்லு பார்க்கலாம். நீயும் அப்படியே அன்பு காட்டு, நீயே அன்பு செய், நீயே தியாகமாயிரு. கிறிஸ்து அன்புதான் தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறது. தலைக்கு மேல ஒரு தரம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நீங்க தேவ அன்பு ஸ்தோத்திரிக்கிறோம், தேவையை சார்ந்தது அல்ல, அது ஆவியை சார்ந்தது. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? தேவைக்காக கர்த்தரிடத்தில் போய்த்து அழறீங்களே, ஆராதிக்கிறீங்களா, அது இல்லைங்க. ஸ்தோத்திரிக்கிறோம், பிரைஸ் தி லார்ட். தேவன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நான் செய்வது. அல்லேலூயா சொல்லுங்களா பார்க்கலாம்.